அனைவருக்கும் வணக்கம். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இந்தியாவில் முன்னோடி திட்டமான உழைப்பாளர் நலக்கூடங்கள், கட்டுமான தொழிலாளர்களுக்கான முதியோர் இல்லங்கள், அரசு தொழில் பயிற்சி நிலைய கட்டடங்களை தங்கள் பொறுக்கங்களால் திறந்து வைத்து அரசு தொழில் பயிற்சி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு வருவாய் தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக பணிவுடன் வரவேற்கிறேன். இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய அரசு தலைமை செயலாளர் அவர்களையும், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவர் அவர்களையும், தொழிலாளர் துறை ஆணையர் அவர்களையும் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் அவர்களையும் வருக வருவன் வரவேற்கிறேன். இன்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் கீழ் 16.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 23 தொழிலாளர்களுக்காக உழைப்பாளர் நலக்கூடங்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான 2 முதியோர் இல்லங்கள், அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் கட்டடங்களை தங்கள் பொறுக்கரங்களால் திறந்து வைத்துமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 27.92 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3 அரசு தொழில் பயிற்சி நிலையங்களினுடைய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது ஒரு குழுப்படம் காணுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் நலனையே குறிக்கோளாக கொண்டு அயராது பாடுபடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியாவிலேயே முன்னோடியாக உருவாக்கப்பட்டதுதான் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தேவையான உழைப்பாளர் நலக்கூடங்கள் அமைப்பதாகும். அவ்விடங்களில் இருக்கை வசதிகள், குடிநீர், உறுப்பினர் பதிவுக்கான தகவல் மையம், நல உதவி திட்டங்களுக்கான விவரங்கள், மின் முனையங்கள் உள்ளிட்ட 50 உழைப்பாளர் நலக்கூடங்களை 38 மாவட்டங்களில் 20 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படுகிறது. வயது முதிர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் தங்கும் வசதியுடன் கூடிய 2 முதியோர் இல்லங்கள் ரூபாய் 66 லட்சம் மதிப்பீட்டில் எழுச்சூர், தையூர் ஆகிய 2 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற்று உரிய வேலை வாய்ப்பினை பெற்றிடும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு தொழில் பயிற்சி நிலையத்திற்கு ரூபாய் 6 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாலை, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை ஆகிய இடங்களில் மொத்தம் ரூபாய் 27 கோடியே 92 லட்சம் செலவில் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இன்றைய தினம் சென்னை, கொளத்தூர், மதுரை உள்ளிட்ட 23 இடங்களில் உழைப்பாளர் நலக்கூடங்களையும், கட்டுமான தொழிலாளர்களுக்கான 2 முதியோர் இல்லங்களையும், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய கட்டிடத்தை துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுரை. கட்டுமான தொழிலாளர்களுக்கான சென்னை, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் உட்பட 23 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடங்கள், எழுச்சூர் மற்றும் தையூரில் முதியோர் இல்லங்கள், செய்யாறில் கட்டப்பட்டுள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலைய புதிய கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்திருக்கும் 3 அரசு தொழிற்பயிற்சி நிலைய கட்டடங்கள் அடிக்கல் நாட்டி சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய அரசு செயலாளர் அவர்களுக்கும், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கும், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.